அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில செவ்வாய் நின்ற வீட்டின் பலன் எப்படி இருக்குன்றத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் காரகங்கள்ல முக்கியமான காரகம் போர்க்காரகம் தான். ஒரு மனிதன் சண்டையிடும் திராணியை செவ்வாயிடமிருந்து பெறுகிறான். அதுபோல் போராட்ட குணத்தை செவ்வாயிடமிருந்து பெறுகிறார். பூமிக்கு காரக கிரகமாகவும் செவ்வாய் அமைகிறார். அதே போல உயிர்காரகங்கள்ல சகோதரனை குறிக்கிறது இந்த செவ்வாய் பகவான் தான். சகோதர காரகங்களை இந்த செவ்வாய் உள்ளடக்கி இருக்கிறார். எந்நிலையிலுமே என்னதான் பரிணாம வளர்ச்சி அடைந்துட்டோம், அதுபோல உலக நாடுகள்லாம் பெருமளவு மாறுபட்ட போர்க்கலையை நிறுத்தினாலும் கூட இன்று கூட மக்கள் பூமிக்காக போராடுறது உண்டு. அது உள்ளில் வாழக்கூடிய, அதாவது நாடுகளுக்குள் வாழக்கூடிய மக்களும் சரி, நாட்டை பாதுகாக்கக்கூடிய நபர்களும் சரி, பூமிக்காக போராடுவது உண்டு. அதனால்தான் செவ்வாய் யாருக்கெல்லாம் வலுத்து இருக்கோ அவங்க எல்லாம் டிஃபென்ஸ்ல இருப்பாங்க, அல்லது ஆர்மி, ஏர்போர்ஸ், நேவி போன்ற பாதுகாப்பு அரண்கள்ல இருப்பாங்க. குருவோட அதிக கடாட்சம் பெறும் பொழுது இது போன்ற பெரும் பெரும் அதிகாரிகளா சர்வீஸ் ஓரியன்டட் ஜாப்ல இருப்பாங்க. குறைந்தபட்சம் இருந்தாலும் கூட மாநில அரசாங்கங்கள்ல அதிகமாக பணிபுரியக்கூடிய காவல்துறையை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, போர் கிரகம் எப்பொழுதுமே போருக்கான நபர்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஆனால் இவர்கள் மறைமுகமாக ஒரு போருக்காக தயாராகக்கூடிய நபர்கள். அதனாலதான் செவ்வாய் வலுத்தவர்கள்லாம் அதிகமாக பூமிகளை வைத்து ஜீவனம் செய்யக்கூடியவர்களாகவும் மக்களுக்கு பாதுகாப்பு அரணா இருப்பாங்க. சந்திரன் எப்படி அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறதோ, செவ்வாய் அதுபோல ஒரு மனிதனுடைய அடிப்படை பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய கிரகம். யாரெல்லாம் செவ்வாய் யோகமா வலுத்திருக்கா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாதுகாப்புக்காக இருப்பாங்க. ஒண்ணு மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையிலோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறதா இருக்கட்டும், சர்வீஸ் ஓரியன்டட் ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பார்கள், அல்லது மருத்துவராக இருப்பார்கள், அல்லது மக்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய விவசாயியாக இருப்பார்கள். ஏதேனும் ஒரு வகையில மக்களை அடிப்படையில் பாதுகாக்கக்கூடியதுதான் இந்த செவ்வாய் பகவானுடைய வலு. அதே செவ்வாய் பகவான் அவயோகமாக செயல்படும். ரவுடிகளை உருவாக்குவதும் கிரிமினலை உருவாக்குறதும் செவ்வாய் தான். ஏன்னா ஒருவன் போராடக்கூடிய குணம் நேர்மைக்காகவும் போராடலாம், அவயோகத்திற்காகவும் போராடலாம். நேர்மைக்காக எப்பொழுது போராட முடியுது என்றால் செவ்வாயோடு சந்திர தொடர்பு வரும்பொழுது, குரு தொடர்பு வரும்பொழுது, சுக்கிர தொடர்பு வரும்பொழுது. இந்த காம்பினேஷன் எல்லாம் செவ்வாய் இருக்கிறாருன்னா ஜாதகருக்கு சுபநிலையில் வேலை செய்கிறார். சுபநிலைன்னா மக்களை பாதுகாக்கிறார். அதே செவ்வாயோட ராகு சனிகள்லாம் அதிகமா தொடர்பு கொள்ளுது அப்படின்னும் பொழுது ஜாதகர் அசுபமான கோபம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அவரோட பேசிய பிரயோஜனம் இல்ல, வீணாக கோபப்படக்கூடியவரா இருப்பார், சண்டை வம்புக்கு போறவரா இருப்பார். அந்த மாதிரி ஒரு பிரயோஜனம் இல்லாத நபர்களை உருவாக்கிவிடும். சில பேரெல்லாம் பாத்தீங்கன்னா பிரச்சனையின் போதுதான் தனது திராணியை வெளிப்படுத்துவார். இதெல்லாம் யோக செவ்வாய். இப்ப செவ்வாய் கிட்ட இவ்வளவு வலு இருக்கிறது. அதுபோல ஒரு மனிதன் கட்டிடங்களை வைத்து தொழில் செய்யணும். ஏன்னா இதுவும் அடிப்படை பாதுகாப்பு தான். மழை இருக்கு, வெள்ளம் இருக்கு, வெயில் இருக்கு, பாதுகாக்கிறது வீடு என்ற ஒரு அமைவு. வீடு கட்டுமான பொருட்களாகட்டும், கட்டுமானங்களுக்கு தேவையானதை செவ்வாய் கொடுக்கிறார். அடிப்படைக்கு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டட் பிசினஸ் எல்லாமே செவ்வாயினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறது. இதெல்லாம் செவ்வாய் வெளுத்தவர்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங் கான்ட்ராக்டரா இருப்பார், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதுபோல செவ்வாய் வேகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் என்பதனால இதே செவ்வாய் தான் விண்வெளி போன்ற, ராக்கெட் சயின்ஸ் போன்ற, அணுகுண்டுகள் போன்ற, அதாவது அணு உலைகள் சம்பந்தப்பட்டது, இப்ப இருக்கிற டெக்னாலஜில இருக்கிற மிசைல்ஸ் எல்லாம் சம்பந்தப்பட்டதெல்லாம் இந்த செவ்வாயினுடைய கடாட்சம் தான். போருக்கான கருவிகளை வடிவமைப்பது செவ்வாய் தான். இந்த துறைகள்ல தான் ஜாதகர் இருப்பார். அடிப்படையில் தன் மக்களை பாதுகாக்கக்கூடிய அத்தனை தொழிலுக்குமே செவ்வாயினுடைய காரகங்கள் உண்டுன்றதை உறுதிப்படுத்துறோம். இப்படித்தான் செவ்வாய் வேலை செய்யும். இந்த செவ்வாய் யோகமா வேலை செய்யணும்னா கண்டிப்பா செவ்வாய்க்கு முழு கோபம். அவயோக கிரகம் தான், செவ்வாய் யோகர் அல்ல. அந்த செவ்வாய் அவயோகரை, செவ்வாயினுடைய வேகத்தை சரியாக எப்பொழுது பயன்படும் என்றால் சுக்கிரன், சந்திரன், குரு இந்த கிரக காம்பினேஷன்ல இருக்கும்போது செவ்வாயின் வேகம் யோகமாக பயன்படும்ன்றதை உறுதிப்படுத்துறோம். இருள் கிரகமா இருக்கும் பொழுது அவயோகமாக பயன்படும். உதாரணத்திற்கு ஒரு மருத்துவர் கத்தியின் மூலமாக இதயத்தை மாற்று அறுவை சிகிச்சை செய்தெல்லாம் காப்பாற்றுவார். அதே ஒரு ரவுடியோ, ஒரு கிரிமினலோ ஒரு மனிதனுடைய இதயத்தை கிழித்து அவர் உயிரை பறிப்பார். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் செவ்வாயினுடைய நிலைப்பாடு சண்டைக்கும் போருக்கும் போராட்டத்திற்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். செவ்வாய் இயல்பாகவே எல்லா ஜாதகத்திலுமே வலுக்கணும். என்ன, ஒரு மனிதன் என்றால் போராடக்கூடிய குணம் வேண்டும். அப்பதான் வாழ்க்கையில அவர் நினைத்ததை அடைய முடியும். ஆனால் அந்த போராட்ட குணம் நேர்மைக்காக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நேர்மைக்காக இருந்ததுன்னா பல காலங்கள் பெயர் நிலைத்து நிற்கும். அவயோகமா இருந்தா பெயர்கள் நிலைத்து நிற்கிறது. அப்ப செவ்வாயை இத்தனை வரிசைகள்ல காரகங்களையும் சரி, செவ்வாயினுடைய குணத்தையும் நம்ம பார்த்தோம். உங்கள் ஜாதகத்துல அவர் நிற்கக்கூடிய வீட்டின் பலன் எப்படி இருக்கும்? போர்க்காரகர், பூமிக்காரகர், சகோதரக்காரகர் ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஒரு மனிதன் நிறைய கட்டிடங்களால் சம்பாதிக்கணும், பூமி எல்லாம் இருக்கணும், நிலவளங்கள்லாம் இருக்கணும், தோட்டங்கள் துறவுகள்லாம் இருக்கணும்னா செவ்வாய் காரகமாயிரும். இப்படிப்பட்ட செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறார். லக்னத்துல செவ்வாய் இருக்கிறவங்க கண்டிப்பாக சுபருடைய தொடர்பில் தான் இருக்கணும். இல்லைன்னா அவர் முன்கோபி, வேகமானவர், துடிப்பானவர், எதையும் உடனே செஞ்சுன்னு நினைக்கிறவர், ஆர்வம் அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்த சொன்னா சொல்றதுக்கு முன்னாடி அதை செஞ்சு முடிக்கிறது. அதே போல் கோபம் வரும், உடனடியா ஷார்ட் டெம்பர், உடனடியா கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்துவாங்க. சுபரோட தொடர்புல இருக்கணும், வலுவாக இருக்கணும். இதே சனி ராகுவோட தொடர்புல இருந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அந்த ஜாதகத்தை பேசியே பிரயோஜனம் இல்லை, நம்ம பேசவே முடியாது. அவர் ஒரு முன்கோவி, பிரயோஜனம் இல்லாத கோபக்காரர். அதே குரு சுக்கிர புதன்லாம் தொடர்புல இருக்கிறாருன்னா செவ்வாய் புதனுக்கு மாறுபட்ட பலன். செவ்வாய் புதனுக்கு காரகம் முரண்பட்டாலும் வேகத்தோடு விவேகம் உருவாகும் அங்க யோகமா இருந்துட்டாருன்னா. அப்ப லக்னத்தில் செவ்வாய், நம்ம இந்த பதிவுல முழுக்க யோகத்தை பாக்குறதுனால அவயோகத்தை நீங்களே வரைய எடுத்துக்கலாம். சொல்றதுக்கு ஆப்போசிட் தான் இருள் கிரகங்களோட தொடர்பு இருந்தா செவ்வாய் செயல்படுத்த போகுது. லக்னத்தில் இருப்பது வேகமானவர், துடிப்பானவர், எதையும் உடனடியாக செய்து முடிக்கக்கூடியவர். கோபம் வரும், நேர்மையாக நபராக இருக்கும் பொழுது நேர்மைக்காக கோபம் வரும். அநியாயங்களை பார்க்கும் பொழுது இந்த ஆக்ரோஷப்படுறவங்க எல்லாம் இந்த செவ்வாய் வெளுத்தவங்க தான், துடிக்கிறவங்க எல்லாம். அதே அவயோகமா இருந்தா கொஞ்சம் சரியில்லாத பலன் தான், கிரிமினலாக இருப்பார்கள், சண்டை சச்சரவுகள், கொள்ளை, இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுறவர்கள். இரண்டாம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். வாக்குஸ்தானம், தனம், குடும்பத்தை குறிக்கக்கூடியது. செவ்வாய் 2ல் இருப்பவர்களுக்கு வேகமான பேச்சாற்றல் உண்டு, எந்த கருத்தையும் உடனே சொல்லிடுவாங்க, எதையுமே மனதில் வைத்துக் கொள்ளாமல் உடனடியாக தெரிவித்து விடக்கூடியவர். செவ்வாய் அங்கு ஸ்தான பலத்தை பெறும் பொழுது குடும்பம் தாமதமா உருவாகும், லேட்டா உருவாகக்கூடிய அமைவுகள் இருக்கும். அதுபோல ஜாதகர் எப்பொழுதுமே பார்ட்னர்ஸோட குடும்பத்துல விவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏதாவது ஒரு காரசாரமான விவாதங்கள், சாதாரண விஷயம் தானப்பா, இதுக்கேப்பா இவ்வளவு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த வேகத்தை வெளிப்படுத்துவார். எப்பொழுதுமே செவ்வாய் யோகமா இருந்தாருன்னா அது சுமூகமா முடிஞ்சிடும், அவயவரா இருந்தாருன்னா பிரச்சனைகளோட முடிஞ்சிடும். பூமிகளினால் ஜாதகருக்கு ஆதாயம் உண்டு. 2ல் செவ்வாய் இருப்பது ஏதேனும் ஒரு வகையில சர்வீஸ் ஓரியன்ட் வேலையை ஜாதகர் செய்வதை உறுதிப்படுத்தும், அல்லது ஜாதகருடைய குடும்பத்தில் ஒருவர் செய்வதை உறுதிப்படுத்துகிறது. 2ல் செவ்வாயும் ஓரளவுக்கு அரசு சார்ந்த லாப பலன்கள் கிடைப்பதற்கு யோகமான ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடத்திலே செவ்வாய் சகோதர காரக கிரகம் 3ஆம் இடத்தில் அமர்ந்துட்டார். நல்ல அட்வான்டேஜ் ஸ்கில், இதை இப்படி கூட எடுத்துக்கலாம். சகோதரர் இருக்கும்போது எந்த விஷயத்துக்கு துணிகரமா செயல்படலான்றது பழமொழி. அதுபோல 3ல் செவ்வாய் இருக்கிறவர் பாத்தீங்கன்னா தைரியமானவர், துணிகரமா தட்டி கேட்பார். நிறைய பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கேப்பா பிரச்சனை அப்படின்ட்டு விலகி சொல்ற அளவுக்கு எது நடந்தாலும் அந்த இடத்துல தங்களுடைய ஸ்டாண்ட் இருக்கும். யோகமா இருந்துட்டா அது ஜாதகருக்கு பெயர் புகழை பெற்றுக் கொடுத்துரும், பெயர் புகழையும் சமூகத்தில் அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொடுத்துரும். அவயோகமா இருந்தா இவரை வீண் வம்பு சண்டைக்காரன்னு சொல்லிடும். 3ஆம் இடத்து செவ்வாய் அட்வான்டேஜ் ஸ்கில் கொடுக்கும். நிறைய பேர் இந்த வாகனங்கள் எல்லாம் ரொம்ப வேகமா பிரயோகப்படுத்துறது அல்லது செய்யவே முடியாத நிறைய அட்வான்டேஜ் ஸ்கில் எல்லாம் செய்யறதுக்கெல்லாம் காரணம் இந்த 3ஆம் இடத்து செவ்வாய் தான். துணிகரமான செயல்களை கொடுத்து விடும். தீரிய பாவம் என்பதனால் ஜாதகருக்கு பயம் என்று இல்லாத நிலையை கொடுக்கும். செவ்வாய் அங்கு யோகமா இருக்கணும். அவயோகமா இருந்தாருன்னா அட்வான்டேஜ் ஸ்கில் செய்யறன்னு போய் வாழ்க்கையை இறுதியாக்கி கொள்ள வேண்டியதுதான். 4ஆம் இடத்திலே செவ்வாய் தாய் காரகம் 4ஆம் இடத்துல இருக்கு. வீடு வாகனங்கள் தான் 4ஆம் இடத்திலே இருக்கு. படிப்பு 4ஆம் இடத்திலே இருக்கிறது. வித்தை செவ்வாய் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு வீடு வாகனங்கள் பூமியின் மூலியமாக ஆதாயம் உண்டு. பூமிகளின் மூலியமாக ஜாதகம் ஆதாயம் பெறுவார். தாயார் கொஞ்சம் கோபமான நபரா இருப்பார், ஒரு மூர்க்கமான தாயார்னா மறுபடியும் சுபருடைய தொடர்பு இருந்தா அது நியாயமா இருக்கும். நிறைய பேர்லாம் பெண்மணிகளை பார்த்தா சமூகத்தின் மீது பிரச்சனை இருந்தா பொங்கி சண்டை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அவங்க தவறல்ல, ஏன்னா நியாயமான பக்கம். அதே சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் இந்த மறைமுக வாழ்க்கை இல்ல, நிறைய சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் எல்லாம் செய்யக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த ஆல்கஹாலிக்கா இருக்கலாம், அதாவது ட்ரக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடுறதுக்கு காரணமா அதே துறையில இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? அந்த செவ்வாயினுடைய வெளிப்பாடு நேர்மையா இருக்கா, அவயோகமா இருக்கா. அவயோகமா இருக்கும் பொழுது ஜாதகத்துல சட்டத்திற்கு புறம்பா செயல்படுத்துகிறது. 4ல் இருக்கும் பொழுது மிக வேகமான தாயாரா இருக்கிறார், எதையுமே உடனே செய்து முடிச்சுடுற தாயார், கோபம் வரக்கூடிய நபராக இருக்கிறார். அதே போல 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கும் பொழுது வாகன வசதிகள் உண்டு. வாகனத்தை வேகமாக இயக்கக்கூடியவர். ஜாதகம் பாத்தீங்கன்னா வாகனங்களை வேகமாக இயக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வைத்திருப்பார். அதுபோல 4ஆம் இடத்தில் இருப்பவர் பூமிகள் கட்டிடங்களை தான் ஆதாயம். நிறைய பேர் இந்த வாடகைக்கு வீடுகள் விடுறது, வாடகைக்கு ஆபீஸ் விடுறது, இல்ல ஒரு சாதாரண விஷயம், ஒரு கடைநிலையில திரிகோணம் குறைந்த வலுன்னா கூட ஜாதகர் அவங்க ஊர்ல ஒரு 4-5 கடைகளையாவது வாடகைக்கு விடுறது, இது போன்ற அமைப்புகள்லாம் இந்த செவ்வாய் கொடுக்கிறார். ஆனா யோகமா இருக்கணும். ஏன்னா அடுத்த அப்பாயின்மெண்ட்ல அந்த கேள்வி கூட நிறைய வருது. செவ்வாய் 4லே இருக்கிறாரு, எதுவுமே இல்லை. 4ஆம் இடம் யார்? யோக நிலையில் அமர்ந்து குரு சுக்கிர புதன் போன்ற சுபர்களுடைய சந்திரன், குரு சுக்கிரன் சந்திரன் போன்ற சுபர்களுடைய தொடர்பை வலுவா பெற்றிருக்கணும், அப்பதான் திருவாதாயம். 5ஆம் இடத்திலே செவ்வாய் உறுதியான மனம் கொண்டவர், ஸ்ட்ராங்கான மைண்ட், எதை சொல்லி ஜாதகருடைய மனதை கலைக்கவே முடியாது. விளையாட்டில் ஆர்வம் கொண்டவர், உள்ளரங்க விளையாட்டா வெளியரங்க அவுட்டோர் கேம்ஸ்,
ரன்னிங்கா இருக்கலாம், இல்ல ஃபுட்பாலா இருக்கலாம், கிரிக்கெட்டா இருக்கலாம், எதெல்லாம் உடல் திராணியை பயன்படுத்தி செயல்படுமோ அதுபோல 4ஆம் இடத்துல நல்ல உடல் ஆரோக்கியம் உண்டு. நல்ல உடல் ஆரோக்கியம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தினால் வேகம் உண்டு, துடிப்பு உண்டு. நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். 5ஆம் இடமும் அப்படிதான். பிசிக்கலி எப்படி சனி பகவான் உறுதியான உடலை கொடுக்கிறாரோ, சனி பகவான் கொடுக்கக்கூடிய உடல் உறுதியை போல செவ்வாயும் கொடுப்பார். நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா ஜிம்மு பக்கமே போக மாட்டாங்க, பாக்குறதுக்கு உடம்பு உடல் இயல்பாகவே வாகுவா இருக்கும். அதெல்லாம் செவ்வாய் காரணம். போர்க்கார கிரகம் இல்லையா, போருக்கான உடல் திராணியும் ஜாதகருக்கு கொடுத்து விடும். 5ஆம் இடத்துல செவ்வாய். அவர் ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. அப்பியரன்ஸ் செய்யும் செயலின் அடிப்படையில் அவர் ஆட்டோமேட்டிக்கா உடம்ப திராணி உள்ள ஃபிட்டான நபரா காட்டும். அதுபோல பூர்வீகத்தினால் சொத்து ஆதாயம் பண்ணக்கூடியவர். காதல்லாம் ரொம்ப வேகமா செய்யக்கூடிய, வேகனா ஒரு மூர்க்கமான காதல். அந்த காதலில் அன்பை விட கோபங்களும் ஆக்ரோஷமும் அதிகமாக வெளிப்படுன்றதை உறுதிப்படுத்தும். குழந்தைகளும் அப்படித்தான். குழந்தைகளும் எதிர்காலங்களிலே வேகமான துடிப்பானவர். ஆனால் ஏதேனும் ஒரு வகையில் அரசுக்கு சர்வீஸ் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். 6ஆம் இடத்திலே செவ்வாய் ருணரோக பாவம், எதிரி, நோய், கடன். அதோடு மட்டும் இல்லாம ஊழிய பாவம். செவ்வாய் 6ல இருக்கிறவங்களுக்கு அரசு சார்ந்த லாபம், அல்லது எங்கு வேலை செய்தாலும் ஒரு மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக வேலை செய்வார்கள். இதெல்லாம் செவ்வாய் ஒரு சாதாரண விஷயம். செவ்வாய் கடைநிலையில வலுத்து கூட இருக்கட்டுமே, ஒரு டென்டிஸ்டா இருக்கிறார், அல்லது ஒரு சாதாரண நர்சிங் வேலை பார்க்கறாங்க, எல்லாமே அந்த செவ்வாய் தான். சர்வீஸ்னு ஒரு விஷயம் செஞ்சுட்டா மக்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு அரண். உடனே தற்சமயம் அந்த ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த செவ்வாய். வாகனங்கள் இயக்கிறதும் செவ்வாயினுடைய நிலைகள் தான். நிறைய ஆம்புலன்ஸ்ல இருக்கட்டும், ஒரு அடிப்படையான விஷயங்கள், லாரிகளா இருக்கட்டும், டிரைவர்ஸா இருக்கலாம், வெஜிடபிள் ஏத்திட்டு போறவங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரி ஏத்திட்டு போறவங்க, இதெல்லாம் இந்த செவ்வாயினுடைய கடாச்சங்கள்ல தான் வருது. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கும்போது சர்வீஸ் செய்யக்கூடிய துறைகளிலே ஜாதகர் இருப்பார். எதிரி நோய், கடனை 6ஆம் இடம் குறிக்குது. ஜாதகர் எதிரிகளிடம் செவ்வாய் யோகமா இருந்துட்டாருன்னா ஒரு பொழுதுமே எதிரிகளால ஜாதகருக்கு வீழ்ச்சியே கிடையாது. அத்தனையுமே யோகம்ன்றத உறுதிப்படுத்துறோம். உடல் நோய் இருக்கவே இருக்காது. யோகரா இருந்துட்டாருன்னா செவ்வாய் உடல் நோய் கிடையாது. அவயோகராக இருந்தால் மட்டும் ரத்த சம்பந்தமாக ரத்த தொடர்புள்ள பிரச்சனைகள் ஏதேனும் ஒண்ணு ஜாதகருக்கு செல்கிறது. 7ஆம் இடத்திலே செவ்வாய் துணைவர், நண்பர், கூட்டாளியை குறிக்கிறது. அதாவது பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் லேட்டா திருமணம் நடக்கும். ஆட்சி உச்செல்லாம் பெற்றிருக்கிறான்னா கண்டிப்பா தாமதப்படுத்தி கொடுக்கும். லேட்டா திருமணம் நடக்கும். வரக்கூடிய துணைவர் வேகமானவரா இருப்பார், துடிப்பானவரா இருப்பார். உங்கள் நண்பர்கள் அப்படித்தான், ரொம்ப கோபக்கார நண்பர்களாக இருப்பார்கள். ஆனால் மறுபடியும் சுபர் தொடர்புனா நியாயம், அசுபர் தொடர்புனா அநியாயம் அப்படின்றத நீங்க வரையறுத்துக்கணும். கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு, பூமி யோகங்கள் உண்டு, பொருளாதார யோகங்கள் உண்டு. எப்படி வேகத்தினால் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் உண்டு, ஒரு பாதுகாப்பு அரணும் உண்டு. நிறைய பேர்லாம் திருமணத்திற்கு பிறகுதான் வாழ்க்கையில சொத்து, நிலம், கட்டிடங்கள்லாம் வாங்கியிருப்பாங்க. அது வரைக்கும் லேட்டா திருமணம் பண்ணியிருப்பாங்க. ஒரு 30 வயதுக்கு மேலே திருமணம் செஞ்சிருப்பாங்க. ஆனா வாழ்க்கையில முற்பகுதியில எதுவே இருக்காது. திருமணத்திற்கு பிறகு 7ஆம் இடத்து செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தினால் ஆதாயம், பொருளாதார ஆதாயம், துறைகளால் ஆதாயம் கிடைச்சு சொத்து சுகங்கள் நிலங்களோட வாழக்கூடியது உண்டு. சில பேர் அப்படியே செவ்வாய் அவயோகமா இருக்கும்போது இருக்கிற சொத்தெல்லாம் அழிச்சிட்டு போயிடும். ஏன் திருமணம் பண்ணோம், திருமணத்துக்கு பிறகுதான் கடனான பொருள் இழந்த எல்லாத்தையும் இழந்தன்றத சொல்லிவிட்டு செல்வதும் இதே அமைவுகள் தான். பட் ஆனா எப்பொழுதுமே யோகனுடைய தொடர்பு. 8ஆம் இடத்திலே செவ்வாய் போர்க்காரகராக 8ல மறைகிறார். வண்டி வாகனங்கள்ல எப்பயுமே கவனமா இருக்கணும். இந்த அசால்ட்டுத்தனமான தைரியம், துணிகிற தைரியத்தெல்லாம் இந்த 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் கொடுப்பார். அதே போல 8ஆம் இடத்துல யோகரா செவ்வாய் இருந்துட்டாருன்னா ஜாதகருக்கு பூமி உண்டு, பிறருடைய சொத்துக்கள் உண்டு, பிறருடைய நிலங்கள் கண்டிப்பாக ஜாதகருக்கு சேரும். யோகரா இருந்து மறைகிறார், திரிகோணாதிபதியா இருந்து மறைஞ்சிறாருன்னா பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்கு. பூர்வீகத்தை விட்டு வெளியில சொத்து சுகங்கள் வாங்குவீங்க, நிலவளங்களை வாங்கக்கூடிய நிலை. செவ்வாய் அவயோகரா இருந்தாருன்னா எப்பயுமே வாகனங்கள் இயக்குவதிலும் அடிக்கடி விபத்துகளை சந்திக்கிறது நேரிடும். இந்த செவ்வாயோட தொடர்புல இருக்கும்போது யோகரா இருந்துட்டாருன்னா பிரச்சனையே இல்லை, நல்ல பலன், ஆயுள் பலம் உண்டு. ஏன்னா 8ஆம் இடம் ஆயுளை குறிக்குது, ஜாதகருக்கு மாற்றத்தை குறிக்கிறது. நிறைய பேர்லாம் பூர்வீகத்துல ரொம்ப வருஷமா இருப்பாங்க, முன்னேற்றமே இருக்காது. சரி ஒரு பிசினஸ் பண்ணுவோம், ஒண்ணு கணவனோட வீடுல போய் பண்ணுவோம், இல்ல மனைவியோட ஊர்ல போய் பண்ணுவோம், இல்ல வாடகைக்காவது போய் பண்ணுவோம்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பெரிய பெரிய சக்சஸ் எல்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் இந்த 8ஆம் இடத்து செவ்வாய் காரகம். 9ஆம் இடத்திலே செவ்வாய் தந்தையை குறிக்கக்கூடிய பாவம், தந்தை வழி உறவுகளை குறிக்கக்கூடிய பாவம், தான தர்மங்களை குறிக்கக்கூடிய பாவம், வெளிநாடு தூரதேச பிரயாணங்களை குறிக்கக்கூடிய பாவம். லக்ன அவயோகரா அமர்ந்து செவ்வாய் 9ல இருக்கிறாருன்னா கண்டிப்பா வெளிநாடு தூரதேசம் போய் அங்க பூமி, சொத்துக்கள், நிலபலங்களோட இருப்பீங்க. யோகரா இருந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதா தந்தை கொஞ்சம் கோபம் வரக்கூடியது. மறுபடியும் சுபர்னா நியாயம், அசுபர்னா அவயோகம். 9ல இருக்கும்போது வேகம், கோபம் உண்டு, சொத்துக்கள் உண்டு, நிலபலங்கள் உண்டு. ஜாதகருக்கு தந்தை சொத்துக்கள், நிலபலங்கள் எல்லாம் ஆதாயம் உண்டு. அவயோகரா இருந்தாருன்னா சொத்து நிலபலங்கள்லாம் இருக்கும், ஜாதகரால் அனுபவிக்க முடியாது. இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய நிலைப்பாடுகளை பொறுத்து. அதுபோல ஜாதக ரீதியில 9ஆம் இடத்து செவ்வாய் கண்டிப்பா தர்மம் செய்வார். தர்மத்தை தன்னிடம் இருப்பதை உடனே கொடுத்து விடக்கூடிய குணம் ஜாதகருக்கு இயல்பாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். அவயோகராக இருந்து மட்டும் 9ஆம் இடத்திலே அமர்ந்து விட்டார்,
சக வயதுள்ள நபர்களுக்கு என்னென்ன பலன்லாம் கிடைக்குமோ அத்தனை பலனும் ஜாதகருக்கு கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். சரியான வயதுல எதுவுமே அமையாது. லேட் ஏஜ் அட்லீஸ்ட் ஒரு 2 வருடமாவது தாமதப்பட்டு தான் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய நபர்களை தாமதப்படுத்தி கொடுத்துருவாங்க. யோகரா இருந்துட்டாருன்னா எல்லாமே உடனடியாக கொடுத்துருவார். யோகர்னா லக்ன ஆதிபத்தியத்திற்கு யோகராகி, அதுபோல் அமர்ந்த இடத்திலும் அவர் வேறு கிரக தொடர்பை பார்த்து கொள்ளணும். சுபர் தொடர்பு இருக்கும்போது எப்பொழுதுமே எண்டுல செவ்வாய்க்கு யோகம் கொடுக்கப்படுகிறது. அதுபோல 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். ஜீவன பாவம், தொழிலை இருக்கக்கூடிய பாவம், நாம் செய்யக்கூடிய அதான் கர்மத்திலே ஜீவனம் வந்து விடுகிறது. எப்படிப்பட்ட தொழில்? இப்ப செவ்வாயினுடைய துறைகள் ரொம்ப ரொம்ப வலுவாக ஜாதகரிடம் வெளிப்படும். பூமிகளினால் ஆதாயம் உண்டு, கட்டிடங்களினால் ஆதாயம் உண்டு. நிறைய வீடு வாகனங்களை ஜாதகர் வைத்திருப்பார், சொத்துக்களை வைத்திருப்பார், உடைமைகளை வைத்திருப்பார். ஜாதகருடைய தொழிலும் பாதுகாப்பு அரண் சம்பந்தப்பட்டு அமையும். அதுபோல அரசு ஆதாயங்கள் 10ஆம் இடத்துல செவ்வாய்க்கும் திக்பலம் உண்டு. எனவே அரசு ஆதாயம், அரசு சேவைகள் செய்யக்கூடிய இடம்லாம் நிறைய பேர் யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்கிறது, பெரிய பெரிய போஸ்டிங்கா இருக்கட்டும், முதல்நிலை போஸ்டிங்கா இருக்கட்டும், கிரக வலுவை பொறுத்து அதுல செவ்வாய்க்கு எப்பொழுதுமே சந்திரன், சுக்கிரன், குரு இந்த தொடர்பு இருக்கணும். அதிகபட்சமா புதன் இந்த நிலையில இருந்தா மட்டும்தான் அவர் யோகம் செய்யறாரு. இல்லைன்னா கண்டிப்பாக சட்டத்திற்கு புறம்பாக அல்லது வெளியில் சொல்ல முடியாத தொழில் தான் பண்றார். இந்த சுக்கிரனுடைய தொடர்புல 10ல இருந்துட்டாருன்னா பாதுகாப்பாளனாக ஜாதகர் கட்டிடங்கள், நிலங்கள், பூமிகளினால் ஆதாயம் பண்றார். ரியல் எஸ்டேட் சாதகமாக அமைகிறது, மருத்துவத்துறைகள் சாதகமாக அமைகிறது. உள்ளமைவுல பார்க்கும் பொழுது எதெல்லாம் அடிப்படையா ஒரு பாதுகாப்பாளர் இருக்கக்கூடிய விஷயங்களும், ஒரு மெடிக்கல் ஷாப்ல இருந்து எல்லாமே செவ்வாயினுடைய கட்டுப்பாட்டுல உண்டு. இந்த துறைகள்ல தான் ஜாதகருக்கு ஆதாயம் உண்டு, இந்த துறைகள்ல தான் ஜாதகருக்கு யோகம் உண்டுன்றத உறுதிப்படுத்துறோம். 10ஆம் இடத்து செவ்வாயில 11இல் செவ்வாய் அமர்ந்து ஸ்தான பலத்தோடு இருந்து விட்டாருன்னா லேட்டா திருமணம் கொடுக்கிறார். பிஃபோர் மேரேஜ் பண்றீங்கன்னா அந்த மேரேஜ்ல திருப்தி இல்லாம மறு திருமணத்தை கொடுக்கிறார். 11இல் செவ்வாய் இருப்பவர்களுக்கு பூமியினால் ஆதாயம், சகோதர சகோதரிகளால் ஆதாயம். நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா ஏன்டா கூட பிறந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பேர்லாம் கூட பிறந்ததுனாலதான் நான் இப்படி இருக்கேன் யோகமா அப்படின்றது சொல்றது உண்டு. இந்த செவ்வாய் 11இல் லாபமாக அமர்ந்திருப்பது சகோதர சகோதரிகளால் ஆதாயம். அங்க எப்பயுமே இருள் கிரகம் மறுபடியும் தொடர்பு கொண்டு வரக்கூடாது, ஒளி கிரகத்தோட தொடர்பு இருக்கும். 12ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அயன சைன போகமான விரயஸ்தானம். ஜாதகர் எப்பொழுதுமே சண்டை சச்சரவுகளை செய்து கொண்டு இருப்பார். திருமணம் கொஞ்சம் தாமதமா அமையும், லேட்டான மேரேஜ், தாமதப்பட்ட சிற்றின்பங்களை ஜாதகர் அனுபவிப்பார். பூமிகளை பூர்வீகம் இல்லாமல் வெளியிடங்களிலும் பெறக்கூடியவராக இருப்பார். எல்லா போட்டிகளிலும் ஜாதகருக்கு வெற்றி உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்தை பார்த்துருவார். போட்டிகளிலே செவ்வாய் மட்டும் யோகமா இருந்துட்டாருன்னா எங்க சண்டை சச்சரவு இருந்தாலும் ஜாதகருக்கு தான் வெற்றி. அதனாலதான் நிறைய பேர் 12ஆம் இடத்து செவ்வாயை நீங்க பார்க்கலாம், டிஃபென்ஸ்ல இருப்பாங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ், அதான் அதுல ஒரு பெரிய அதிகாரிகளா, ஏர்போர்ட்ஸா இருக்கலாம், நேவியா இருக்கலாம், அல்லது ஆர்மியில இருக்கலாம். இந்த 12ஆம் இடத்து செவ்வாய்க்கும் இந்த சோல்ஜர்ஸுக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40% சோல்ஜர்ஸ்க்கு இந்த 12ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டிருக்கும். மற்றபடி இந்த 2, 6, 10 இருக்கும்போது யூனிஃபார்ம் சர்வீசஸ் அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்தாற் போல வேலை இருக்கும். அந்த 12ஆம் இடத்து செவ்வாய்க்கு போட்டிகளில் வெற்றியை குறிக்கக்கூடிய பாவம் 12ஆம் இடம். ஏன்னா எல்லாத்தையுமே அவங்க வாழ்க்கையினுடைய அத்தனையுமே ஒரு போராட்டத்தோடய சந்திப்பார்கள். அப்ப போராட்ட களம் என்பது போர்க்களம் தான். அதனாலதான் 12ல செவ்வாய் ஸ்தான பலத்தோட இருக்கிறவங்களுக்கு வெளியூர் தூர தேசங்கள்ல சர்வீஸ் ஓரியன்டட் வேலையை கொடுத்து விடுகிறது. 12இல் செவ்வாய் யோகமானா அவரவர்களுடைய லக்ன வலுவை பொறுத்து, வலுத்த லக்னத்தை கொண்டவர்களுக்கு யோகம், வலுகுன்றிய லக்னத்தை கொண்டவர்களுக்கு சண்டை, போர்க்களம் என்பது ஒரு பதட்டமான சூழ்நிலை. அதனால் லக்னத்தை பொறுத்து பார்த்து கொள்ளணும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்து ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு தகவலை பெற்றுக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன். நன்றி.